இவங்க 6 பேருமே ஒரு டூர் போறதுக்காக ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணி போய்க்கிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டி எல்லாம் சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. அந்த இடத்துல ஒருத்தவன் ஒரு டாலரை விற்கிறதுக்காக இவங்கள ஏமாத்த பார்ப்பான். இவங்க எல்லாருமே இவன் ஃப்ராடுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. அறக்க பறக்க கிளம்புனதுல பஸ்ஸை ஓட்டுறவன் முன்னாடி யார் வராங்கன்னு பார்க்காம ஒரு பாட்டி மேல இடிச்சிருவான். அந்த பாட்டியும் அந்த இடத்துல இறந்து போயிடுவாங்க. இவனும் இறங்கி அந்த பாட்டிக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு பேச்சு மூச்சே இருக்காது. பஸ் வேகமா இடிச்சனால இந்த பாட்டி ஸ்பாட்லயே இறந்து போயிருவாங்க. இறந்தவங்க திடீர்னு முழிச்சு, நீங்க 6 பேருமே நல்லாவே இருக்க மாட்டீங்க, என்னைய சாவடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு கொடூரமான சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாங்க. அவங்க சாபம் கொடுத்ததை பார்த்து பயந்துட்டு இவங்க 6 பேருமே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அந்த பாட்டி சொன்னதே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு வரும்போது அப்போ திடீர்னு பஸ் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடுது. நல்லதானே போய்கிட்டு இருந்துச்சு பஸ், எதுக்கு திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது வண்டி முன்னாடி ஒரு சின்ன பையன் நின்று கழுத்தை அறுக்கிற மாதிரி செய்கை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். இதை பார்த்ததுமே இன்னும் இவங்களுக்கு பயம் அதிகமாயிடுச்சு. ஒரு பொண்ணு கீழே இறங்கி அந்த பையனை கூப்பிடுறான். ஆனா அந்த பையன் ஓடிடுறான். அந்த பொண்ணு வெளியில நின்று பேசிக்கிட்டு இருக்கனால திடீர்னு ஒரு பறவை அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுது. எல்லாருமே பயந்து அலறடிச்சு கத்துறாங்க. அந்த பொண்ணை மறுபடியும் கீழே போட்டுருது. அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு பாக்குறா. அப்போ அவ ஃபேஸ் ரொம்பவே கொடூரமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பறவை மறுபடியும் வந்து அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுது.